ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாலும் சரி, இல்லை ரெகுலராக பார்த்துட்டு இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களோட வேல்யூவான டைம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என் சேனலை வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு கைண்ட் ஆஃப் லேசி டே தான். எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி லேசியாகவே இருந்தது. மார்னிங் சாஷுமாக்கு ராகி சேமியா பண்ணிவிட்டு தென் வெஜ் பிரியாணியும் அதோட சேர்த்து புடலங்காய் கூட்டு பண்ணியிருந்தேன். பேட் காம்பினேஷன் தான், பட் காம்பினேஷன் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு வந்து வெஜிடபிள் சாப்பிடணும். தென் லஞ்சுக்கு அதோட சேர்த்து சிக்கன் கிரேவி பண்ணிட்டேன். அதோட சேர்த்து கொஞ்சம் கேர்டு, சம்மருக்கு மாங்காய் எல்லாம் எப்படி, பட் ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்லாம் ரொம்ப லெவலாக ரொம்ப போடாமல் கரெக்டாக போட்டிருந்தேன். இன்றைக்கி சால்ட் கூட ரொம்ப கரெக்டாக இருந்தது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஆஃப்டர்நூன் செஞ்ச சிக்கன் கிரேவி நல்லா இருந்தது, ரொம்ப ஜூஸியாக இருந்தது. ஆக்சுவலாக லேசி சிக்கன் தான் இன்றைக்கும் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி ரொம்ப லேசியாகவே போச்சு. ஈவினிங் வரைக்கும் நானே அப்படியே ரொம்ப லேசியாக எப்படியும் இன்றைக்கி எப்படா இன்றைக்கி நான் இந்த டே போகும் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. சரி, ஓகே, நானே என்னை வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்காக இன்றைக்கி நைட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பி நூடுல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மில்க் நூடுல்ஸை வேக வச்சாச்சு. தென் சூப்பி நூடுல்ஸ்க்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனியாக பாயில் பண்ணிட்டு அதில் தேவையான மசாலாஸ்லாம் கொஞ்சம் போட்டு, ஒயிட் கலரில் தான், நிறைய மசாலாஸ்லாம் போடலை, அது ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஆனியன் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர், இந்த பவுடராக போட்டேன். தென் எக்கு பாயில் பண்ணியாச்சு. இதெல்லாம் வச்சு ஒரு இன்னோவேட்டிவான டின்னர் இன்னைக்கு பண்ணோம். ஆக்சுவலாக நல்லா இருந்தது. இது வந்து உங்களுக்கு ஹெல்தி ஆப்ஷனாகவும் இருக்கும். நூடுல்ஸை ஃப்ரை பண்ணி சாப்பிட வேணாமேன்னு இப்படி பண்ணோம். ஒரு வழியாக நானே கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டு. ஒரு வழியாக இந்த லேசி டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஐ வில் மீட் யூ டுமாரோ. எல்லாரும் நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.